பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் ரகுராமன் சீனிவாசன், மூத்த காப்பீட்டு ஆலோசகர். கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரணமான ஒரு வார வீடியோவை தான் ஆரம்பித்தோம் நம்ம. ஆனால் இதுக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு பார்த்தீங்கன்னா சாதாரணமானதில்ல, அசாதாரணமான ஒரு வரவேற்பு. அது ஒரு ரெடில்ஸ்லேருந்து ஒரு டீ ஷாப்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் ஒரு மாதமாக ஒரு கான்டாக்ட் நம்பரை தேடி கூகுளில் போய் ஜஸ்ட் ரைஸ் அங்கே இங்கே எல்லாத்தையும் தேடி கடைசியில் பூங்காற்று டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசி ஒரு உதவி கேட்டார். இது சாதாரண எளிய மக்கள் கிட்ட பூங்காற்று எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான உதாரணம். அப்ப சாதாரண எளிய மக்கள் மட்டும் இல்ல, நடுத்தர மக்கள், அதை விட கொஞ்சம் அப்பர் இருக்கிறவங்க, உயர் குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்திருக்கக்கூடிய மக்களை கூட இந்த சேனல் ரீச் ஆயிருங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். IAS IPS ஆபீசர்ஸ் கூட இந்த கான்டாக்ட் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு. நமக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அதுவும் எண்ணிக்கையில லட்சத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். இருந்தாலும் கூட அந்த மக்கள் இருக்காங்க, எல்லா தரப்பு மக்களையும் இந்த பூங்காற்று சென்றடைகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை, ஒரு ஆதரவை நீங்கள் கொடுத்ததற்கு ஒவ்வொரு நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் முதல்ல. அப்புறம் இன்னி எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PED என்ன, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க பாலிசி எடுப்பதற்கு முன்பாக என்ன நோய் உங்களுக்கு இருக்கோ அதுதான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். பாலிசி எடுத்த பிறகு வரக்கூடிய நோய் இதுல கவர் ஆகாது. அது ரொம்ப தெளிவா இருங்க. அப்ப பாலிசி எடுக்கும் போது ப்ரொபோசல்ல எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிவிக்கணும். என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். கிளைம் ரிஜெக்ட் ஆகுது இல்லையா, அதுல 90% கிளைம் எதுல ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த PED என்று சொல்லக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை நீங்க டிக்ளேர் பண்ணல. இது சம்பந்தமான கோரிக்கைகள் தான் பெரும்பாலும் நிராகரிக்கப்படுகிறது நீதிமன்றங்கள்லயும் சரி, காப்பீட்டு நீதிமன்றங்கள் சொல்ல மாட்டேன், காப்பீட்டாளர்கள், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியால ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் காரணம். அப்ப 90% இதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம இந்த ஏரியாவில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமா நம்ம அதில் ஒரு கவனம் எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு ஏரியா. இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரொபோசல்ல இந்த விஷயத்தை நீங்க தெளிவாக குறிப்பிடணும். நானே கஸ்டமர் மீட்டிங்ல பார்ப்பேன், ரொம்ப கேட்பேன், சார் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா, ஹைப்பர்டென்ஷன் இருக்கா, வேற ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னா அவங்க என்னமோ சொல்றதுக்கு ஒரு கூச்சமோ ஒரு தயக்கமோ எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் ரொம்ப மைல்டா தான் சார் முதல்ல இல்லாமாங்க, அப்புறம் மைல்டா சாப்பிடுறேன் சார், முதல்ல இருந்து சார் இப்ப இல்ல சார், இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நார்மலா பாக்குறேன், எல்லா கஸ்டமருமே கூட இப்படி சொல்லுவாங்க. முதல்ல அவங்கள்ட்ட தெளிவுபடுத்துவேன், நீங்க டிக்ளேர் பண்றதுனால உங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது, லாபம் தான். ஏன்னா PED அப்படி என்பது ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா. நார்மல் வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா 2 வருஷம், PED இருந்தா 1 வருஷம் கூடுதலாக. இப்ப IRD என்ன பண்ணிருக்காங்க, லேட்டஸ்டா ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. 4 ஆண்டுகள் அந்த PED-க்கான வெயிட்டிங் பீரியட 1 ஆண்டு தளர்த்தி 3 ஆண்டுகளாக கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு கம்ஃபர்டபுளான விஷயங்களை பொதுமக்களுக்கு அந்த IRD வழங்குது பாருங்க. அப்ப கொடுத்துறாங்க. அப்ப இதுல என்ன தயக்கம்? சில PED பாத்தீங்கன்னா டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர்டென்ஷன் இது மாதிரி நோய்களுக்கு பல நிறுவனங்களுக்கு டே 1 கவர் கொடுத்துறாங்க. நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு சின்ன பிட் ஆஃப் பிரீமியம் கட்டினீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதை தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஒரு காப்பீட்டு நிறுவனத்துக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை முதல்ல தெளிவா இருக்கணும். இதுல ஏதோ ஒரு வகையில ஒரு தயக்கத்தினாலேயே வாடிக்கையாளர் சொல்லாம விட்டுறாங்க. அப்ப நம்ம கேட்டு நம்ம அதை பண்றோம். சோ இந்த PED-ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை பத்தி நம்ம பேசும்போது சமீபத்துல வந்த ஒரு பரபரப்பான ஒரு வழக்கு, அந்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு வழக்கு கேரள நீதிமன்றத்துல இந்த மாதம் தான் லேட்டஸ்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுல முரளிதரன் என்கின்ற ஒரு மனுதாரர் LIC நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கே இந்த காப்பீட்டு துறையில நான் 30 ஆண்டு காலமா இருக்கேன். நான் ஒரு விசித்திரமான ஒரு மாறுபட்ட ஒரு வழக்கு, ஒரு தீர்ப்பு என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா இதே மாதிரியான தீர்ப்புகள் ஓபஸ்மெண்ட்ல வந்திருக்கு, அப்புறம் நுகர்வோர் நீதிமன்றங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் அது ஒரு பேசு பொருளாக மாறல. என்ன காரணம்னா இதுல ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல இந்த நீதிமன்றம், கேரள நீதிமன்றம் இந்த ரிஜெக்ஷனை அணுகுறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த காப்பீடுதாரர் இருக்காருங்க இல்லையா, அந்த முரளிதரன், அவர் பாலிசி எப்ப எடுக்கிறாருன்னா 2008 எடுக்கிறாரு. 2008 அவர் பாலிசி எடுக்கிறாரு. 2024 வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த பாலிசி அவர் கண்டினியூ பண்ணிட்டு வராரு. அப்ப ஒரு நீண்ட கால ஒரு வாடிக்கையாளர் அப்படிங்கிற ஒரு இதை ஈஸியா நம்மளால யூகிக்க முடியுது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா 2016 அவர் ஒரு சிகிச்சைக்கு போறாரு. அப்ப அந்த சிகிச்சையுடைய கோரிக்கை, இந்த கிளைம் அமௌண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பில்லு 60,000 பிளஸ் இருக்கு. அப்ப அவருக்கு அந்த கிளைம் போகும்போது அந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா 5,000 பிளஸ் மட்டும்தான் அந்த செட்டில்மெண்ட் பண்ணது, மீதி எதுவும் படல.
அது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அதே 2014 சப்ஸ்கியூண்டா அவருடைய மனைவி ஒரு குடும்பமா எடுக்கிறார். அவர் மனைவி ஒரு கிளைம் போறாங்க. அந்த கிளைம் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் அந்த கிளைம் அமௌண்ட். அதை முற்றிலுமாக அந்த நிறுவனம் நிராகரிச்சிருது. இந்த பார்ஷியல்லாம் இல்ல, முற்றிலுமாக நிராகரிச்சிருது. அப்ப முற்றிலுமாக நிராகரிச்ச பிறகு அவர் வந்து என்ன பண்றாருன்னா படிநிலை அமைப்பெல்லாம் போய் இந்த கேரள உயர் நீதிமன்றத்தை வந்து அவர் அணுகிறார். அணுகும் போது அவருடைய அந்த கேஸ் மொத்தத்தையும் ஸ்டடி பண்ண நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, தீர்ப்புல 2016 அவர் வந்து ஒரு சிகிச்சை போறாங்க இல்லையா, அந்த சிகிச்சை வந்து என்ன மாதிரியான சிகிச்சை அப்படின்னாக்க அந்த சிறுநீரகவியல் தொடர்பான ஒரு பிரச்சனைக்காக அந்த ட்ரீட்மெண்ட் போறாங்க. ஆனா இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இதை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, முன் சொன்ன பாத்தீங்களா பிஇடின்னு சொல்லிட்டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு, அதை இவர் சொல்லாம விட்டுட்டாரு, மறைச்சிட்டாரு, அதனால நாங்க இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ரீசனை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்ப எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, இவர் முதல் பாலிசி எப்ப எடுக்கிறாரு 2008. ஆனா அவர் வந்து 2006 ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது வந்து குடல் இருக்க சம்பந்தமான ஒரு அறுவை சிகிச்சை ஒரு அவங்க எடுத்துறாங்க 2006. அத 2008 பாலிசி போடும்போது அவங்க சொல்லல. அப்ப அந்த விஷயத்தை இவங்க நீங்க சொல்லல, அதனால நாங்க இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க அவர் எத்தனை நீண்ட கால ஒரு வாடிக்கையாளரா இருக்காங்க. 2008 இருந்து 2024, 2008க்கு முன்பாக 2006 இவருக்கு போன ஒரு சிகிச்சையை காரணம் காட்டி அந்த நிறுவனம் அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்றாங்க. கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இதை வந்து பல்வேறு விதமான கோணங்கள்ல இதை அணுகிறாங்க. இது கீழ்நிலையில இருக்கக்கூடிய முதல்ல இது ஒன்று புரிஞ்சுக்கணும், உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்கா அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்னோட அனுபவங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஓபஸ்மென்ட் என்ற கூடிய குறை தீர்ப்பாணையத்தில் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட்ல இந்த வழக்குகள்லாம் வரும். ஆனா ஹைகோர்ட் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் விசாரிக்கிறது இல்லை. ஆனா இந்த வழக்குல நீதிமன்றமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. நான் ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னாக்க ஆர்டிகல் 226 படி நாங்க வந்து இது உள்ள வரோம். நாங்க அதுல வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றியும் பேசுறாங்க. கூடுதலாக இயற்கை நியதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வராங்க. நான் இது வரைக்கும் பல நீதிமன்றங்கள் பார்த்திருக்கேன், பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக நிறைய கஸ்டமருக்காக அப்பியர் ஆயிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு செக்ஷன்ல ஒரு நீதிமன்றம் அணுகினது முதன்முறையாக என் வாழ்க்கையில இப்பதான் பார்க்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. இந்த கிளாஸஸ்ல உள்ள வராங்க. 2 ஆர்டிகல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 2026 படி இவங்க உள்ள அந்த கேஸை எடுக்கிறாங்க. இவங்க எடுத்துட்டு வரும்போது பலவிதமான விஷயங்களை அவங்க ஸ்டடி பண்றாங்க. முதலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு சரி காப்பீடுதாரர் வந்து பிஇடி இருக்குன்னு சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, ஆனா இப்ப அவங்க போயிருக்கிறது சிறுநீரகவியல் சம்பந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. ஆனா பிஇடியை பத்தி நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க இல்லையா, ஏற்கனவே அவங்க செய்த குடல் இறக்க அந்த சிகிச்சைக்கும் இப்பொழுது செய்யப்பட்ட எந்த சிகிச்சைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தொடர்பு இருந்தா நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா சொல்லலாம். எந்தவித தொடர்பும் இல்லாமல் நீங்கள் நிராகரித்தது நியாயம் அல்ல என்று முதல் விஷயங்களை அவங்க அதில் எடுத்துட்டு வராங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, காப்பீடு நிறுவனத்துக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். அவங்க சைடுல அவங்க நியாயத்தை பேசுவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து வாடிக்கையாளர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும், அது உங்களுடைய கடமை என்று சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் பேசுறாங்க, பல விஷயங்கள் பேசுறாங்க. இந்த வழக்கு மட்டும் மனுதாரருடைய வழக்கு மட்டும் இல்லாம பொதுவான பல விஷயங்களை நீதிமன்றங்கள் ஆராயுது. அப்படி ஆராயும் போது இந்த ஒரு பர்டிகுலர் கேசஸ்லயும் சொல்றாங்க, அவங்க பிரீமியம் சம்பந்தமான ஒரு இழப்பீடு, ஒரு பிஇடிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் இருந்தது, அவங்க கட்டல போல வல்ல அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தா கூட அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் இதுல இல்ல அப்படிங்கும்போது சொல்லும்போது ரிஜெக்ஷன் பண்ணும்போது ஏன் ரிஜெக்ட், அதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஒரு மனுதாரருக்கு கொடுக்கணும், அது அவனுடைய உரிமை. ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை வந்து கேட்கணும், அதுக்கான ரீசனை கேட்கணும். அப்படி பொதுவாக காப்பீடு நிறுவனங்கள் அது மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் அனுப்ப போறேன், இதெல்லாம் சரியா, அது மாதிரி இந்த ஷோ காஸ்ட் நோட்டீஸ் எப்படி விளக்கம் கேட்கறது நடைமுறையில் இல்ல. இந்த விஷயங்களையும் அந்த நீதிமன்றங்கள் வந்து பார்க்குது. இது மாதிரியான உரிமைகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாமே சொல்லுது. இது எல்லாமே சொல்லிட்டு வந்து கடைசியா அந்த கன்க்ளூஷன் வரும்போது என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஆர்டிகல் 21 இதுவும் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய உள்ள வருது. அப்ப ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பேசுறாங்க. அதுல பேசும்போது உதாரணமா நம்ம நினைக்கிறோம் அடிப்படை உரிமைனா என்ன நினைக்கிறோம், பேசுவதற்கான உரிமை, எழுதுவதற்கான உரிமை, ஒரு மனிதன் வந்து கருத்தை வெளியிட, இதுதான் நம்ம ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா இதுல என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்காகவும் அவன் உடல்நலத்தை பேணுவதற்காகவும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அடிப்படையான உரிமை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உயிர், அந்த ஹெல்த், அதை பாதுகாப்பது, அதற்காக அந்த உரிமையை கூறுவது அவனுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாருங்க. இன்சூரன்ஸ் ஆக்ட், அப்புறம் அந்த பாலிசி கண்டிஷன், இதெல்லாம் மீறி ஒரு அரசியல் சட்டத்துல அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசிஸ்ல இந்த வழக்கு நகருது. அப்புறம் இன்னும் கூட சொல்றாங்க அவங்க, இத மாதிரி ஒரு
மருத்துவத்திற்கான ஒரு சிகிச்சை, மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு கோரிக்கையை நீங்கள் நிராகரிப்பது ஒரு மருத்துவ சிகிச்சையே நிராகரிப்பதற்கு இணையானது என்று கூட அவரோட ட்ரீட்மெண்ட்டையே நீங்க நிராகரிச்சிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நிராகரிப்பது சிகிச்சையை நிராகரிப்பதற்கு இணையானது என்பது கூட சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் வருது. மனதார் போனது வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு டாக்டருடைய சிபாரிசுல போறாரு, ஒரு ரெகக்னைஸ்டு அப்ரூவ்டு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில எல்லாம் சிகிச்சை பெறாரு. எல்லாமே டாக்டருடைய அட்வைஸ் படி தான் போறாரு, அவரே இண்டிவிஜுவலா போல. இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க இந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த செக்ஷன் படி இந்த கோரிக்கையின்படி அவங்க என்ன ஆர்டர் கொடுக்கறாங்கன்னா, ஏற்கனவே அந்த 60+ வர 5000 கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கான முழுமையான தொகைக்கும் உத்தரவு போடுறாங்க. பின்னாடி முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது பாத்தீங்களா 1.8 lakhs, அதையும் கொடுக்க சொல்லி அந்த உத்தரவுல அவங்க தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு முதல்லயே சொன்ன விசித்திரமான ஒரு மாறுபட்ட ஒரு வழக்கு. அது ஒரு தீர்ப்பு, வழக்கு மட்டும் இல்ல ஒரு தீர்ப்பு. இது மாதிரியான வழக்குகள் பல மன்றங்கள்ல நடந்தா கூட அந்த ஹைகோர்ட்டுடைய இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசும்போதுதான் இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது ஒரு ரிட் பெட்டிஷன். அந்த ஒரு வழக்குல அந்த நீதிமன்றம் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, சிறப்பானது. அதுக்காக ஒரு நிறுவனத்தையே நம்ம வந்து பிராண்ட் பண்ணிட முடியாது, இதுதான் இப்படிதான் அப்படின்னு அது நேர்மையை நம்ம ஒரு மாதம் சந்தேகிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு, அப்படி ஒரு பிராண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த வழக்குல அந்த நிறுவனத்துக்கு அந்த உத்தரவு போட்டாங்க. அது நிஜமாகவே ஏற்படையக்கூடிய மக்களுக்கான ஒரு தீர்ப்பு. இது இன்னும் சொல்ல போனா எளிய மக்களின் குரலாக, குரலற்றவர்களின் குரலாக இந்த கேரள நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருப்பது ஒரு மூத்த காப்பீட்டு ஆலோசகர் என்கிற முறையில் நிச்சயமாக இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். இது மாதிரியான தீர்ப்புகள் நிச்சயம் அவசியம் தேவை. ஏன்னா இந்த காப்பீட்டு அந்த நிறுவனங்களுக்கான எச்சரிக்கைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க எப்படி இதை எடுத்துக்கணும்னா ஒரு வழிகாட்டியாக, ஒரு கைட்லைன்ஸாக, இது ஒரு விழிப்புணர்வாக அவர் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பொதுமக்களின் நலன் எதிர்காலத்தில் பாதுகாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.